ஹாய் வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இனிய காலை வணக்கம். ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ளே ஏதோ தோணுச்சு சொல்கிறேன். இந்த முடி வேறு நீ ஏன் இது பண்ணிகிட்ருக்குது. நேற்று அபிராமியை பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிவிட்டு, சின்ன தப்பு இல்லை பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு மாதிரி யாரும் அந்த மாதிரி தப்பு பண்ணி போகக்கூடாது, போக வேண்டாம். அந்த பக்கம் போ, கீழே போயிரு, அங்கே போய் போ. என்னடா ஓய்யோயோயோயோ ஏன் சாமி சாப்பிட்றியா? சரி வா வா, சாப்பாடு வேணுமாம்மா கேட்குது பாருங்க. டேய் 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 டேய், மொபைல் விழுந்துட்டு போதா? கம்முன்னு உட்கார், கொஞ்ச நேரம் வர்றேன். ஒரு சின்ன அல்ப ஆசை, ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டா அந்த ஒரு இதில் போய் நீ அல்பாசை ஓகே, நீ போய்க்கோ, என்னமோ பண்ணிக்காது. அது நம்ம சொல்கிற ரைட்ஸ் கிடையாது, ஒவ்வொருத்தருடைய தனி உரிமை அது. ஆனால் அந்த குழந்தைகளை நீ உயிரோடு விட்டுருந்துருக்கணும். ரொம்ப பாவம் அந்த குழந்தைகள் பார்த்து எனக்கு ரொம்ப மனசு, அதுக்கு தீர்வே கிடைக்கல எனக்கு. அந்த மாதிரி அந்த குழந்தைகள் பார்த்ததே நெஞ்செல்லாம் பதப்பதிச்சு, ஒரு மாதிரியாக பிளட் சர்க்குலேஷன் ஓவர் ஆயிடுச்சு. அழகான குழந்தைங்க, நல்ல வீட்டுக்காரர், நல்ல ஒரு பேங்க்கில் வேலையில் இருக்க, அப்படி நல்ல ஒரு கணவர், நல்ல வாழ்க்கை, ஒன்றும் இல்லாமல் தொலைச்சிக்கிச்சு. இப்போ கெஞ்சி அப்பா அம்மாவும் வயசானவங்க இருக்கிறாங்க, நான் போகிறேன்னா யாருமே போகல நேற்று தான். அதே அது மட்டும்தான் கெஞ்சி கேட்டுருக்குது. எப்படி விடுவாங்க வெளியே? அவனும் அதில் போயிட்டானா? இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி யாரும் தப்பு பண்ணாதீங்க. ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணாதீங்க. குழந்தைகளை கொல்றது, கணவர்களை கொல்றது, இல்லை மனைவிகளை கொல்றது, ஒன்றுக்கு ஒன்று வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாப்பிட்றாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒரு வேலை. அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த தப்பில் மட்டும், இந்த அடுத்தவங்களை லவ் பண்ணுறது, போகிறது, இந்த இது மட்டும் சாவில் தான் போய் முடியுது. ஏதோ ஒரு நாளைக்கு அந்த இது வெளியே வருது. நம்மளுக்கு வெளியே வர்றப்போ கோபம் வருது. கணவனுக்கு மனைவி தப்பு செஞ்சால் கணவனுக்கு கோபம் வருது, கணவன் தப்பு செஞ்சால் மனைவி கோபம் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு மேக்ஸிமம் ஆம்பளை தப்பு செஞ்சால் கூட அது சில பெண்கள் பொறுத்துக்கிட்டு போயிடுறாங்க. பெண்கள் தப்பு செஞ்சாங்கன்னா ஆம்பளை பொறுக்கக்கூடிய அந்த மனசில் விபரீத முடிவெடுத்து எத்தனையோ இது பார்க்குறோம், கேட்குறோம், பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து டக்குன்னு அவங்கள கொலை பண்ணுறது, இதில் தான் போகிறாங்க. அந்த குழந்தைங்க, இன்னொரு வீடியோவில் இதே தான் சொல்லிக்கிறேன். அந்த குழந்தைங்க, உங்களுக்கு இருக்கிற குழந்தைங்க, அவங்க ஒய்ஃபை கொண்டாடுறீங்க, நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுறீங்க. அந்த குழந்தைகளுக்கு யார் பார்ப்பாங்க? அது அப்பா அம்மா இல்லாமல் அனாதையாக வளர்ந்து, அதுக்கு மனசில் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் அது காலத்துக்கும் அந்த வளர்கிறப்ப அப்செட் ஆகிட்டாங்கன்னா அதே மைண்டு தான் போகும் லாஸ்ட் வரைக்கும். நமக்கு ஒன்றும் இல்லையே, நம்ம யாரும் இல்லையே, இந்த தான் ஃபீலிங் போகும். என்னுடைய லைஃப்லையும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கோம். எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. சின்ன ஒருத்தர் ஒருத்தர் துன்புறுத்துனா கூட அது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். நல்லதா கெட்டதா அப்படிங்கிற யோசிச்சு துன்புறுத்துங்க. இப்போ யூடியூப்லேயே வச்சுக்கங்களேன், நிறைய கமெண்ட், பேட் கமெண்ட் போடுறாங்க. அது எப்படி போடுறாங்க? அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னலாம் வாயில் வருதோ அத்தனையும் போடுறாங்க. அவங்க மனசு அடுத்தவங்க மனசு காயப்படுத்தும், ஃபீல் பண்ணுவாங்க, வேதனைப்படுவாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு போட்டுடுறாங்க. எல்லாத்து மனசும் ஒரே மாதிரி இருக்காது. சில மனசு தாங்கிக்குவாங்க, சில மனசு தாங்காது. கொஞ்சம் பார்த்து இது பண்ணி கேர்ஃபுல்லாக. என்னுடைய சின்ன அட்வைஸ். சரிங்களா? பாய்.